விபச்சாரம் நடந்துட்டு இருக்கிறதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா? இல்ல. உன் சொந்தக்காரனாவா? இல்ல. அப்ப யாரு அவன்? இங்க வேலை பார்த்துட்டு இருக்கான். ஓ, எல்லா வேலையும் பாக்குறானா? நாயுடு, இவனுக்கு பேச்சு வரலையா இல்ல நான் பேசுற மொழி புரியலையா? இவன் ஃபேஸை பார்க்கும்போது மலையாளத்தா மாதிரி தெரியுது. எனக்கு 1 மினிட் டைம் கொடுங்க சார். எவ்வளோ வட நிற்கணும், எவ்வளோ வரும்? மலையாளத்தில் நீ ஏன் அங்கேயே நிற்கிற, இந்த பக்கம் வான்னு அர்த்தம். ஆஹா, ஆ, இவன் தமிழ் தான் சார், நடையிலேயே தெரியுது. உன் பேர் என்னடா? ராமு. எனக்கு இவன் நக்சலைட்டோன்னு சந்தேகமா இருக்கு. ஏதோ ஒரு பெரிய பிளானோட தான் வந்திருக்கணும். எந்த ஊர் ராணி? சார், நான் 2 மாசமா இங்க தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல, வராது கூட. நம்புங்க ப்ளீஸ். மேட்ரு இந்த 2 மாசத்துது இல்லடா, அதுக்கு முன்னாடி நடந்தது. நீ யாரு, எங்கிருந்து வந்த, இங்கேயே ஏன் இருக்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் எலும்ப உடைச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும். வாடா வாடா. மார்க்கெட்ல இருக்கிற நம்ம ஆளுங்களை அடிச்சுட்டு இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காண்டா. இவனை விடவே கூடாது. நம்ம ஆளுங்க எல்லாரையும் அனுப்பி இந்த நாயை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியவே துண்டு துண்டா வெட்டி போட சொன்னேன். சரிண்ணா? கரெக்டா 100 நாள் நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது. அவன் அப்பாவி, அவன் கையில போய் மாட்டிக்கிட்டான். எங்கிருந்து வந்தான்னு தெரியல. நம்ம குடும்பத்துல ஒருத்தனா இருந்தோம். நாம ஏதாவது செஞ்சு அவனை வெளியே கொண்டு வரணும். நம்ம என்ன பண்ணலாம்? அந்த சிஏ கிட்ட இருந்து வெளியில கொண்டு வரது அவ்வளவு ஈஸி இல்லாமோ? யாருன்னே தெரியல, பேரை தவிர வேற எதையுமே சொல்ல மாட்டான். பாக்கா பாவியா இருக்கான். அவன் நிலைமை என்ன ஆக போதும்? அப்படின்னா லாக்அப் டெத் கேஸ்ன்னு சொல்லுங்க. சார், நீங்க எப்படி சார் இங்க? அவரை லாக்அப்ல போட்டு வச்சிருக்க. சார், நீங்க எங்க சார் இங்க? என்ன நடந்துச்சு? ஏய், இவர் யார் உள்ள வச்சது? என்ன சார் ஆச்சு? என்ன நடந்துச்சு? யாருங்க இது? நீங்க ஏன் உள்ள டென்ஷன் ஆகுறீங்க? யோ, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? யாரை கேட்டு இவர் உள்ள வச்சா? சார், ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க சார். ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. ஏய், முதல்ல செல்ல ஓபன் பண்ணுங்க. சார் சார், யார் சார் இவரு? முதல்ல செல்ல ஓபன் சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். யார் இவரு? ஃபினிஷ். வெளியில எடு. அட, செல்ல ஓபன் திறந்து பண்ணுங்க. விடுறா சார், இருங்க. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறாருன்னு தெரியல. தள்ளியா? வாங்க சார். Please சார். வாங்க சார். வாங்க. இருக்கியா? சார், உட்காருங்க சார். என்ன சார் சாப்பிடுறீங்க? டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ்? எனக்கு எதுவும் வேண்டாம் சார், என்ன போக விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துல செட்டில் பண்றேன் சார். என்னப்பா? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். யார் சார் இவரு? சொல்லுங்க சார். என்னையா பேசிக்கிட்டு இருக்க? சீனியரா இருக்க கொஞ்சம் கூட அறிவில்ல? அவர் மேல கை வச்சது தெரிஞ்சதுன்னு வை, நீங்களும் இருக்க மாட்டீங்க, இந்த ஸ்டேஷன் இருக்காது. அவங்க அப்பா நினைச்சாருன்னா எல்லாரையும் சுண்டு வரல காலி பண்ணிடுவாங்க. ஐயோ, என்னவோ சொல்றானே. டச் எதுவும் பண்ணல? டச் பண்றதுலாம் இல்ல சார். எனக்கு எதுவுமே தெரியாது சார். அதோ உள்ள இருக்கார அந்த தரித்திரம் முடிச்சவன் தான் சார் இதெல்லாம் பண்ணா. சார், நான் ரிட்டையர்ட் ஆக போறேன் சார். இந்த நேரத்துல என்ன கோர்த்து விட்டுறாதீங்க சார். ரிட்டையர்ட் ஆக போறியா? ஆமா சார். முதல்ல எக்ஸ்பைரி ஆகாம பாத்துக்க. உன் சிஐ கூப்பிடு. போயா, சீக்கிரம் வெளியில வர சொல்லு. போட்ட குரங்கு என்னவோ சொல்லிட்டு போறானே. சார், இப்போ நம்ம நிலைமை எப்படி சார்? என் வாழ்க்கை இப்படி மாறும் நான் எதிர்பார்க்கல. நல்ல நிம்மதியான ஒரு சர்வீஸ், நல்ல சம்பளம், அற்புதமான ஒரு ரிட்டையர்மெண்ட், எல்லாத்தையும் இவன் வந்து மொத்தமா மாத்தி விட்டுட்டான். இனி எதுவுமே இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இருக்காது. நத்திங் டு வெரி சார். 2 மினிட்ஸ் சார். எல்லாமே சரியா உள்ள போடுங்கன்னா யாரையும் எங்க உட்கார வச்சது? ஏய், உன்னை கையால் அடிச்சா பத்தாது. சேர மலைக்கு விட்டான பாரு சோம்பேறி. அவன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவனை அடிக்காதன்னு சொன்னா கேட்டியா? அவங்க அப்பா ரொம்ப பெரிய ஆளாண்டா. அவர் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது கூட உயிரை வாங்குறீங்க. உள்ள வாயா சொல்றேன். நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்களோ?
சார் சார் சாரி சார், ராங் இன்ஃபர்மேஷனால வேற வீட்டுக்கு போறதுக்கு பதிலா உங்க வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு சின்ன தப்பு நடந்து சின்ன போச்சு. தப்பா? என்னடா சின்ன தப்புங்கிற? கால்ல விடு, நீ கால்ல கொஞ்சம் சும்மா விடு, இருங்க. கேளு. தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார் ப்ளீஸ். நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது. நானே நேர்ல வந்து மேடத்துக்கிட்ட சாரி கேட்கறேன். நீங்க கிளம்புங்க சார். வராண்டா, இங்கே உன்னை வெட்டி போட்டுருணும். சார் 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 தெரியாம தப்பு நடந்துருச்சு. இது ரிப்பீட் ஆகாது. இந்த விஷயம் அப்பா வரைக்கும் போகாம பாத்துங்க சார். யூனிஃபார்ம்ல இருக்கிறதால கையை பிடிச்சு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் சார். இந்த சுச்சுவேஷன் திரும்ப வரக்கூடாது. டேய் போங்கடா போங்க இடியட்ஸ். ஹலோ ஹலோ ராமு, என்ன அடையாளம் தெரியலையா? அன்னைக்கு கடியம் ரயில்வே ஸ்டேஷன் அந்த பேக். ஹலோ, பேக் மிஸ் பண்ணிட்டீங்க. அடடா, மறந்து போயிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. ஹலோ, உங்க பேரு? ராம். அதுல மினிஸ்டரோட கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருந்தது. அன்னைக்கு மட்டும் நீ கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு உன் முன்னாடி இப்படி பேசியிருக்க மாட்டேன். சுட்டு தள்ளி இருப்பாங்க. நீங்க என்ன பாக்குறது அதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஆமா, அப்படி ஒரு உதவி செஞ்சுட்டு எப்படி என்ன மறந்த நீ? நமக்கு யாராவது உதவி பண்ணா ஞாபகம் வச்சுக்கணும். நாம பண்ணா எதுக்கு சார்? உள்ள நீங்க சொன்னதெல்லாம் உன்னை பார்த்ததும் அவங்கிட்ட நீ நல்லா மாட்டிக்கிட்டேன்னு புரிஞ்சுது. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கடியம்ல உக்காந்துக்கிட்டு கஜகஸ்தான் பார்லிமெண்ட்ல நீதான் பாம் வச்சுன்னு உன்னையே ஒத்துக்க வைப்பான். அதுக்குதான் இந்த டிராமாவை பிளே பண்ண. நீங்க அந்த சிஏக்கு என்ன சொன்னீங்க? போய் சொன்ன. நீ பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பையன்னு, நீ நினைச்சனா 4 மாவட்டத்தை வாங்கிட முடியும்னு, நீ நினைச்சனா கூகுள் மேப்லயே அவன் அட்ரஸ் இல்லாம பண்ணிட முடியும்னு, ஏதோ பிசினஸ் ட்ரிப்புக்கு ஐடியாக்காக இங்க வந்திருக்கன்னு நீ கனவுல கூட காண முடியாத அளவுக்கு கட்டுக்கதை கட்டி விட்ட. அந்த லூசு போய் நம்பிட்டான். என்ன நீ ஷாக் ஆகலையா? பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி மாதிரி இருக்கு சார். நீங்க வெரி கிரேட். சரி சரி, மறுபடியும் அவன் கண்ணில் பற்றாத. கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ். ஓகே? ஹலோ பால்ராஜ் தம்பி, உனக்கு அந்த தம்பியை பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? எவனோ ரோட்ல போறவன். உன்ன மாதிரி ஒருத்தன் இஞ்சி எப்படி இருக்கும்னா வெள்ளம் மாதிரி புளிப்பா இருக்கும்னா அவங்கிட்ட வச்சுக்கிட்டா நீ ஒரே அடியா அந்த ஊரை விட்டு உகுண்டாவுக்கு ஓடி போயிருவ. அவன் தீக்குச்சி இல்ல, தீ பந்தம். பத்தி எரிஞ்சிருவ. என்னன்னு ஆர்வ கோளர்ல அவனை சாவடிச்சிட்டானுங்களா? அவன் கிட்ட வச்சுக்கிட்டா நம்ம காலி ஆயிடுவோம் சொல்றான். அப்படின்னு வாங்க. உத்திஷ்டத எழுதுரு. எவ்வளவு நேரம் தூங்கிட்டே இருப்பேன்? அதே சாப்பாடு, அதே தூக்கம், அதே குளியல், அதே போகம். வெக்கமல்ல உனக்கு? புனர்தினேவ கரணா. மறுபடியும் விடுஞ்சிருச்சு. ஏமா மங்கா, இப்படி வேர்வை தொடக்கிறத விட்டுட்டு ஏதாவது ஒரு பாட்டு பாடலாம்ல? ஏன்னா களைப்பு தெரியாம இருக்குல்ல. அது இல்லாத மருமக நிம்மதியா இருப்பா. அது பாடுங்க. மருமக இல்லாத அத்தை நிம்மதியா இருப்பா. நல்லா தூங்கிட்டு மறுபடியும் எழுந்திருச்சாச்சு. எவ்வளவு நாளைக்கு இது? எவ்வளவு நாளைக்கு தான் இது? நல்லா யோசி. நீ மாற மாட்டியா? ஏ மனிதா, இதெல்லாம் ஏன்னு யோசிக்க மாட்டியா மனிதா? உத்திஷ்டத நல்லா யோசியா மனிதா. எவ்வளவு நாளைக்கு பாட்டை நிறுத்திட்டா மிச்ச பாட்டை நான் பண்ணுமா? முத்தம் கொடுக்க போன நாய் மூஞ்ச கடிச்சிருச்சு செல்லம்மா. செல்லம் கொடுத்த பொண்டாட்டி இடுப்புல ஏறி உக்காந்துட்டா. ஆஹா ஆஹா ஆஹா. என்ன எல்லாரும் பின்னாடி பாக்குறாங்க? யாரா நீ? நில்றா. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இல்லனா அந்த சத்தி புனிதமானவனா இருப்பான். டேய் டேய், வெளில வா, வெளில வா. யாரா நீ? நான் என்ன பப்ளிக் டாய்லெட்டா இல்ல கரண்ட் கம்பமா? அப்படியே காலை தூக்கிட்டு போறேன். எவன்டா நீ? முதல்ல இந்த வீட்டுக்குள்ள எப்படி வந்த? அதுவும் நான் இருக்கும் போது எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்த? அட்ரஸ் சொல்லு, அட்ரஸ் சொல்லு. வெரி அர்ஜென்ட் அட்ரஸ் என்னன்னு சொல்லு. நீ சொல்றீல, சும்மா இருமா. பேசிக்கிட்டு இருக்கல. கன்ஃபார்மா இருக்குடா. உனக்கு கன்ஃபார்மா இருக்குடா. இருக்கு. உனக்கு இல்லையா? அதான்
ராத்திரி என்னாச்சுன்னு உங்களுக்கு ஐடியா இல்லைன்னு கேட்டேன். அது காலையில சொன்னேன்ல ராத்திரி ஒருத்தர் நெரிச்சிட்டேன்னு. அவன் தான் இது. நீ ஓவரா பண்ணாத. இந்த ஏரியால உன்னை பார்த்ததே இல்ல. யாருப்பா நீ? நான் ஒரு அப்பாவிங்க. யாராவது பேரை கேட்டா அரவிந்த் அசோக்னு சொல்லுவான். இவன் என்ன அப்பாவின்றான்?